ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு சிஸ்டருக்கு வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறீங்க. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். இப்போ கட்டிங் போட்டதை ஸ்டிச் பண்ணுவோம். கிராஸ் பெல்ட் பீஸு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு முடிச்சிடலாம். ஃப்ரண்ட் பெல்ட் பீஸ்க்கு வந்து லைனிங்கில் 4 பீஸ் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் வச்சுட்டு ப்ளவுஸ் மெட்டீரியல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத் 1.5 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. சப்போஸ் லைனிங் பத்தலைன்னா இந்த பீஸ் எது எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. மொத்தம் உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். அதுக்காக அதே மாதிரி இன்னொரு பீஸ் மேலே உள்ள லைனிங் மட்டும் எடுத்து விட்டுட்டு ஓரத்தில் ஒரு எட்ஜ் தையல். ஒரு தையல் போட்டு அது லைட்டாக லைனிங் வெளியில் தெரிகிற மாதிரி மைல்டாக நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு 1 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல். இப்படி தையல் போட்டதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் சைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக சைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம 3 இன்ச்சு, அதாவது ஊக்குப்பட்டி பக்கம் 3, சைடில் 3 கனெக்ட் பண்ணி நான் எடுக்கிறேன். அதாவது நார்மல் ப்ளவுஸ்க்கு, அதாவது 13 இன்ச்சு உள்ள நார்மல் ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் பெல்ட் பீஸ் எடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டு தைச்சிடலாம். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா அடித்து நம்ம பெரட்ட போகிறோம். அப்போ வந்து உள்ளே ஒரு வேஸ்ட் லைனிங் கிளாத் ஒன்று கொடுத்து ப்ளவுஸ் மெட்டீரியல் வச்சு அதை வந்து நல்ல பக்கம் வெளியில் தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 1/4 இன்ச் விட்டுட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும் இப்போ அந்த லைனிங் தவிர்த்து எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டிக்கோங்க. உள்ளே எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் வந்து ஒரு 1 இன்ச்சு மட்டும் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டிடுங்க. ஏன்னா அந்த கிராஸ் தைக்கும்போது அதில் பிடிச்சிக்கிறோம். இல்லை நீங்கள் வைக்கும்போதே சின்ன லைனிங்கை வச்சாலும் பரவாயில்ல. இந்த அர்க்காத் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரவுண்டு ஷேப் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அந்த லைனிங் எடுத்து விட்டுட்டு நல்லா டைட்டாக எடுத்து விட்டு அந்த தையல் போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் நம்ம எப்படி ரவுண்ட் எடுத்துருக்கோமோ அந்த ஷேப் அப்படியே கரெக்டாக அதில் வரும்.
இதில் வந்து நான் லைனிங் தெரிகிற மாதிரி போட போகிறதில்ல, லைனிங் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும். இப்போ வந்து சுற்றி நம்ம தையல் போட்டுடலாம். லைனிங் சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஒன்று போல் தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது சென்டரில் லூஸ் வரக்கூடாது. லைனிங்கை தவிர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் பக்கம். ரெண்டும் ஆப்போசிட் போட்டு பார்த்துட்டு ஒரே அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதுவும் டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே சைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டாட் பிடிக்கிறது சென்டர் கனெக்ட் பண்ணி 1.25 இன்ச்சு கனெக்ட் பண்ணி 3 இன்ச்சு உயரத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தைங்க. அதே மாதிரி ஊக்பட்டி பக்கம் சென்டராக மடித்து 1/4 இன்ச்சு. இந்த 2 டாட் பிடிச்ச உடனே சென்டரில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து 3வது டாட்டு, அதுவும் 1/4 இன்ச்சு. இந்த 3 டாட்டை பிடிக்கிறதுக்கு சென்டரில் இருந்து எல்லாமே 1.25 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பிடிச்சிங்கன்னா பாயிண்ட் 1 போல் வரும். இப்போ இந்த சைடு பிடிச்ச மாதிரி ஆப்போசிட் பக்கம் பிடிச்சிடலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஆனால் அந்த ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது மட்டும் இந்த சைடு எவ்வளோ பிடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த அளவுக்கு இருக்கானுங்கிறத பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அது ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது. இப்போ வந்து கிராஸ் பெல்ட்டை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த அதிகமாக எடுத்துருக்கோம்ல அது வந்து ஊக்பட்டி பக்கம் வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒரே ஈவனாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்ட ஆப்போசிட்டும். இந்த கிராஸ் பெல்ட்டில் பிசறு கீழே இறக்கி விட்டுட்டு ஓரத்தில் தையல்.
ஓகேவா. இப்போ ஹூக் பட்டி தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐ கட்டுற பட்டி, அதாவது ஒரு 5 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துக்கோங்க. டபுளாக மடிச்சுட்டு உள் பக்கம் கூடி அட்டாச் பண்ணிக்கோங்க. அதை மடிச்சிங்கன்னா அது டபுளாக இருக்கும் இல்லையா, அப்போ மடிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் நல்லா வந்துடும். பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலேயும் மடிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரே இடத்தில் ஹை கட்டுற பட்டி தைச்சிட்டோம். இப்போ வந்து ஊக் பட்டி தைச்சிக்கலாம். ஊக் பட்டிக்கு ஒரு 2 இன்ச் அகலம் இருந்தாலே போதும். ஏன்னா இது நம்ம சிங்கிளாக தான் வைக்க போகிறோம். மேல் பக்கம் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அடிச்சுட்டு அப்படியே பரட்டி ஓரத்தில் ஒரு தையல், அதுக்கப்புறம் 3/4 இன்ச்சு கணக்கு பண்ணி மடிச்சுக்கிட்டிங்கன்னா மடிச்சுட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம். இல்லைன்னா சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போட்டுட்டு கூட நீங்கள் மடிச்சுக்கலாம். ரஃப்பாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மடிச்சிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அந்த பட்டி வளையாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு முடிச்சிட்டோம். பேக் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் தைக்க போகிறோம். பேக் வந்து நம்ம கழுத்து வெட்டலை. ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் லைனிங் வச்சுட்டு ப்ளவுஸ் மெட்டீரியலை சென்ட்ரு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை மேலே அர்க்கத் பண்ணிங்கனாலும் அந்த சென்ட்ரு கரெக்டாக வந்துடும். நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதான் சென்ட்ரு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணையிலே தைச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அந்த தையல்லேருந்து 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே வெட்டிக்கோங்க. இந்த ரவுண்டில் அப்புறம் அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்போ தான் திருப்பும் போது அந்த ஷேப் கிடைக்கும். இப்போ லைனிங்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு ஓரத்தில் தையல் போடுறேன். இப்போ லைனிங் எடுத்து விட்டுட்டு லைனிங் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரத்தையிலும் போட்டுக்கலாம், இல்லைனா வெறும் இடத்தையில் மட்டும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். 2 தையலும் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. சுற்றி ஒரு 1/4 இன்ச் வந்து தையல் போட்டுக்கலாம். சென்டரில் லூஸ் வராத அளவுக்கு பார்த்து ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு சைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சிங்கிளாக வச்சு கூட சுற்றி சைஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம 13.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கீழே ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்ப போகிறோம். ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த பட்டி வந்து ஒரு 1.25 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா ரஃப்பாக ஒரு டைம் அடித்து தைச்சிட்டு அப்புறம் தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கம் தையல் போட்டிருக்கேன். இடையில இன்னும் 2 தையல் போட்டு மொத்தம் 4 தையல் போடுறேன். அது உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து நம்ம ஸ்லீவை தைச்சிடலாம். லைனிங் எடுத்து விட்டுட்டு ஓர தையல் போட்டுக்கலாம். லைனிங் உள்ளே போகிற மாதிரி எடுத்து விட்டுட்டு ஓரத்தையில் வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை இடத்தையில் வேணாலும் போட்டுக்கோங்க, ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸ்லீவ் தைச்சதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே குடஞ்சி எடுத்துக்கலாம். சென்டரில் அர்க்கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து ரெண்டும் வந்து ஆப்போசிட் போட்டு முக்கால் இன்ச்சு கணக்கு பண்ணி குடஞ்சி நான் எடுத்துருக்கேன். ஸ்லீவோட சுற்றில் வந்து நம்ம 12 இன்ச் எடுத்திருந்தோம். 12 கனெக்ட் பண்ணி அதே மாதிரி இங்கிட்டும் ஆப்போசிட் பக்கமும்
இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு ஆம்கோல்லேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த மார்க்லேருந்து 1 இன்ச்சு கிராஸில் கொண்டு வந்தீங்கன்னா இடுப்போட அளவு வந்துடும். ஃப்ரண்ட்டு ரெண்டும் ஒரே அளவு இருக்கான்னு பார்த்துக்கணும். மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டும் ஒரே அளவு இருக்கணும். அதே மாதிரி இந்த 2 ஆம்கோலும் இப்படி வச்சு பார்க்கும்போது 2 ஆம்கோல் ஒரே அளவு இருக்கணும், அந்த தையல் போட்டது. எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டுக்கோங்க. தேவையில்லாத கிளாத் வந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டி விட்டுருங்க. இடுப்பில் எவ்வளோன்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கான்ட்டு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். பேக்கில் நம்ம 19.5 இன்ச் எடுத்தோமா, அந்த 19.5 இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் இப்படி வெளிப்பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்படி ஆப்போசிட் போட்டிங்கன்னா அந்த நம்ம உள்ளே குடஞ்சி எடுத்தது இப்படி ஆப்போசிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் வரணும், இது இந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த ஜாயிண்ட் வந்து பேக்கில் போயிடணும், சைடில் உள்ள ஜாயிண்ட் வந்து பேக்கில் போயிடணும். ஆம்கோல் ஜாயிண்டில் அந்த சென்டர் அர்க்காத்து வரணும். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் பக்கமும் இதில் ஜாயிண்ட் பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்று போல் சென்டர் வர மாதிரி வச்சுட்டு
இப்போ இந்த ப்ளவுஸ் முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தைச்சதை வந்து அவங்க போட்டுட்டு வந்து எந்தளவுக்கு கரெக்ஷன் இருக்கா இல்லை கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத பற்றி அவங்க சொல்லுவாங்க. ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான், எப்படி தைச்சிருக்கோங்கிறத அவங்க போட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் தைச்ச அந்த ப்ளவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த சிஸ்டருக்கு வந்து அந்த ப்ளவுஸ் தச்சு கொடுத்து அவங்க போட்டுட்டு வர போயிருக்காங்க. அவங்க போட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பர்ஃபெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்கள் கண்ணுக்கு எதுவும் கரெக்ஷன் தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். அதே மாதிரி அந்த சிஸ்டர் வந்தோடனே அவங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, சப்போஸ் எதுவும் கரெக்ஷன் இருந்தால் கூட நான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். இப்போ அந்த சிஸ்டர் நான் வர சொல்கிறேன். வாங்க சிஸ்டர். அவங்க சிஸ்டர் வந்து ப்ளவுஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சிஸ்டர் உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குங்களா? கரெக்டாக இருக்குங்களா? இதில் எதுவும் நீங்கள் கரெக்ஷன் இருக்கா உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது சப்போஸ் உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் இதில் ஓப்பனாக சொல்லலாம். சப்போஸ் என்னையை சரி பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அடுத்து எதுவும் ப்ளவுஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கரெக்ஷனை வந்து நான் சரி பண்ணிக்கிறேன். அதுக்காக கேட்டேன். இல்லை, ஆக்சுவலாக ஃபுல்லாகவே நல்லா இருக்குது, ஒரு கம்ப்ளீட் ஃபீல் இருக்குது. கரெக்டாக நல்லா இருக்குங்களா? சரி. அதாவது நீங்களும் பாருங்கள், அவங்க ப்ளவுஸ் போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே கெஸ் பண்ண முடியும் இல்லையா, எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இவங்களுக்கு எடுத்த மாதிரியே மெஷர்மெண்ட் எடுத்து அதை கட்டிங் போட்டு இதே ஸ்டைலில் நீங்களும் தச்சு பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள். சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் திரும்பி காமிக்கிறீங்களா, அவங்க பார்க்கட்டும். பேக்லேயும் பார்த்துக்கோங்க. அதாவது எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் கண்ணுக்கு எதுவும் கரெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, நல்லா இருக்கா? அதாவது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எங்கேயுமே இது வரைக்கும் மெஷர்மெண்ட் கொடுத்து ப்ளவுஸ் தைச்சது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாக நான் தச்சு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் இது வரைக்கும் 3 வருஷமாக தைக்க ட்ரை பண்ணுறேன். யாருமே ஒழுங்காக கொடுக்கல. எந்த கடையில் கொடுத்தாலும் ஒன்று கை லூஸாக அடிக்கிறாங்க, உடம்பு லூஸாக இருக்குது, டைட்டாக இருக்குது. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ரொம்ப டைட்டாக தான் அடிச்சிருந்தாங்க. அப்படியா? சரி, இதாவது இவங்க சொல்கிறது வந்து எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் தச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிஸ்டர் உங்களுக்கு ப்ளவுஸ் தச்சு கொடுத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் ரெகுலராக நம்ம கடையில் தைக்க கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம கடைக்கு வாங்க. கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப நன்றி. நன்றி, பாய்.